டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றிய சில வினாவிடைகள். ஃபர்ஸ்ட் கொஷின், 1919ஆம் ஆண்டு ஆங்கில அரசால் கொண்டுவரப்பட்ட சட்டத்தின் பெயர் என்ன? மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். அடுத்த கொஷின், பிடி உத்தரவின்றி கைது செய்வது மற்றும் விசாரணையின்றி சிறையில் அடைப்பது இது எந்த சட்டத்தின் செயல்பாடு? ரவுலட் சட்டமாகும். அடுத்த கொஷின், ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? சர் சிட்னி ரவுலட் ஆவார். அடுத்த கொஷின், காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எவ்வாறு வர்ணித்துள்ளார்? கருப்பு சட்டம். ஆன்சர் கருப்பு சட்டம். அடுத்த கொஷின், காந்தியடிகள் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை எப்பொழுது தொடங்கினார்? 1919 ஏப்ரல் 6ஆம் நாள். அடுத்த கொஷின், பஞ்சாபில் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக கைது செய்யப்பட்ட இரு தலைவர்கள் யார்? சாயிபுதீன் கிச்லு மற்றும் டாக்டர் சத்யபால் ஆவார். அடுத்த கொஷின், சாயிபுதீன் கிச்லு மற்றும் டாக்டர் சத்யபால் எந்த நாளன்று கைது செய்யப்பட்டனர்? 1919 ஏப்ரல் 9ஆம் நாள். அடுத்த கொஷின், ஜாலியன் வாலாபாக் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் என்ற பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்த கொஷின், ஜாலியன் வாலாபாக் பூங்காவில் டேஸ் நாளன்று ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது? 1919 ஏப்ரல் 13ஆம் நாள். 1919 ஏப்ரல் 13ஆம் நாள். அடுத்த கொஷின், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய ஆங்கில அதிகாரி யார்? ஜெனரல் ரெஜினால்டு டயர் ஆவார். அடுத்த கொஷின், ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு டேஸ் சட்டம் கொண்டு வரப்பட்டது? படைத்துறை சட்டம். அடுத்த கொஷின், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து வீர திருமகன் என்ற பட்டத்தை ஆங்கில அரசுக்கு திருப்பி அளித்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஷின், காந்தியடிகள் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து டேஸ் பதக்கத்தை திருப்பி அளித்தார்? கெய்சர் ஹி ஹிந்த். கெய்சர் ஹி ஹிந்த் என்ற பதக்கத்தை திருப்பி அளித்தார். அது மட்டுமல்லாமல் ஆங்கில அரசின் அறிக்கையின்படி ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது டேஸ் நபர்கள் உயிரிழந்ததாக அழைக்கப்படுவது 379 பேர். நன்றி.